அது கூண்ட்லேயே இந்த முயல்களை வந்து டெய்லி வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது போல, சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது. சரி அப்படியே வெளியே விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஓடட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுருக்கோம். பாருங்க அவ்வளோ ஜாலியாக ஓடிட்டு இருக்கு. ஹோய், இன்னும் கூட கொஞ்சம் அந்த பயம் வந்து போல. ஸோ கொஞ்சம் லைட்டாக பயப்படுதுங்க ரெண்டுமே. ஆள் இல்லை, கொஞ்சம் தூரமாக போயிட்டுனா ஜாலியாக விளையாடுது. ஆள் வந்து கிட்ட வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பயப்படுது. ஆரம்பத்தில் வந்து இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுலாம் நம்ம கொடுத்தோம். மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, காலிஃப்ளவர் தழை எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது. முக்கியமாக கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லா சாப்பிடுது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம கேரட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடுத்த நாளும் கேரட் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது. மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு கேரட் கொடுத்தா தான் சாப்பிடாது. அதே மாதிரி முட்டைக்கோஸ் இன்னைக்கு வந்து இது காலிஃப்ளவர் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் காலிஃப்ளவர் கொடுத்தா தான் வந்து சாப்பிடுது. இல்லைனா வந்து டெய்லி அதையே கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது. வேலி மசால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள். அப்படியே கழிச்சு ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் சாப்பிடுது, அதுக்கப்புறம் அப்படியே கழிச்சு அப்படியே வைக்கிறது. ஸோ மற்றபடி இந்த மாதிரி கோரப்புல், ஸோ அந்த மாதிரி இந்த அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பெருசாக வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. சாப்பாடு நல்லா சாப்பிடுது, அப்படி தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் சாப்பாடு கொடுக்குறது எந்த அளவுக்கு வந்து எனக்கு நல்லது அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் நான் சாப்பாடு வந்து சுத்தமாக கொடுக்குறதே கிடையாது. மேக்ஸிமம் கேரட் தான் கொடுக்குறேன். நம்மளால் அது கொஞ்சம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வந்து கேரட் தான் நல்லா விரும்பி சாப்பிடுது. அப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் ரெண்டுமே வந்து நல்லா சாப்பிடுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த முயல் வந்து எந்தெந்த மாதிரி தீவனங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல், இதுதான் வந்து ஃபீமேலு. அது காதை பிடிச்சி வந்து தூக்காதீங்க, பின்னாடி இது பிடிச்சி தூக்குங்க, அந்த தோலை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பெருசாக காதை பிடிக்கிறது இல்லை. இதான் வந்து ஃபீமேல். எனக்கு என்னமோ இது வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது எப்படி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு புதுசு முயல், அதனால் எனக்கு தெரியல எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் மாறி இருக்குது இதுக்கிட்ட, அதுலேருந்தே கொஞ்சம் தெரியும். வயிறும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு முயல் வந்து எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன, ஒருத்தர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. ஆமாட, 2 பேரும் அப்படியே ஜாலியாக விளையாடுறாங்க. ரொம்ப நாள் வந்து கூண்ட்லேயே இருந்ததுனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல். ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் அப்படி வெளியே விட்டோம் அப்படின்னா ஜாலியாக ஓடிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்படி போய் அப்படி சுற்றி எல்லாம் வராது. ஸோ போங்க இல்லை சுற்றுங்க போங்க. ஸோ நமக்கு இது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வெளியே விட்டுறோம். கோழிங்களா இருக்கட்டும், வாத்துங்களா இருக்கட்டும், இதுங்களை மட்டும் நம்மளால உள்ளே வச்சு அடிச்சு வச்சிருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது எல்லாத்தையும் நம்ம வெளியே விடுவோம், இதை மட்டும் உள்ளே வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி, அதனால தான் இதான் வந்து விடுறேன் இப்போ வெளியே. நல்லா ஜாலியாக தான் சுற்றுங்க. எங்கேயும் ஓட மாட்டேங்குது, நம்ம பிடிச்சா அப்படியே உட்காந்துக்குதுங்க. ஸோ பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, எங்கேயும் ஓடவும் மாட்டேங்குது. ஸோ அதனால டெய்லி கூட நம்ம வெளியே விட்டு அப்படியே பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.